அண்மையில் அரச மலேசிய போலீசாரால் முறியடிக்கப்பட்ட GMRB எனப்படும் வங்காளதேச தீவிரவாத அமைப்பில் மலேசியர்கள் யாரும் சம்பந்தப்பட்டிருக்கவில்லை என தேசிய போலீஸ் படை தலைவர் டத்தோஸ்ரீ முகமது காலித் இஸ்மாயில் கூறினார். இந்த இயக்கத்தில் மலேசியர்கள் யாரும் சம்பந்தப்பட்டிருக்கவில்லை என்பதை புலன் விசாரணைகள் காட்டுகின்றன. இந்த இயக்கம் கடந்த ஓராண்டாக செயல்பட்டு வந்திருப்பதாக நம்பப்படுகிறது என்று அவர் நேற்று புக்கிட் அமானில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் தெரிவித்தார். தீவிரவாத நடவடிக்கைகளை மேற்கொள்ள மலேசியாவை அத்தரப்பினர் இலக்காக கொண்டிருக்கவில்லை. அதோடு ஒரு மையமாகவும் அவர்கள் இந்த நாட்டை பயன்படுத்தவில்லை என்பது தெரிய வருகிறது. இவர்கள் தொழிற்சாலைகளிலும் கட்டுமான துறையிலும் சேவைத்துறையிலும் வேலை வாய்ப்பு பெறுவதற்காகத்தான் இங்கு வந்திருப்பது கண்டறியப்பட்டது. இவர்கள் திரட்டிய பணம் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படவிருந்தது. வாலெட் செயலி மூலமாகவும் அனைத்துலக பண பட்டுவாடா சேவை மூலமாகவும் இவர்கள் வெளிநாடுகளுக்கு பணத்தை அனுப்பியதும் தெரிய வருகிறது. இது பற்றி மேல் விசாரணை நடத்த வங்காளதேச போலீசுடனும் அனைத்துலக போலீசுடனும் அரச மலேசிய போலீஸ் படை ஒத்துழைக்கும் என்று IGP தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.